வெற்றிவேல் முருகா, சக்திவேல் முருகா, ஞானவேல் முருகா, நான் மனசுல நினைச்சிருக்கிறது நீதான் நிறைவேற்றி வைக்கணும் முருகா. வள்ளியம்மே, ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். உள்ள உருகி கண்ணீர் வடிச்சு ஆண்டவன் கிட்ட என்னமா நினைக்கிறேன்? அவனுக்கு தெரியுங்க. உண்மைதாமா, அவனுக்கு தெரியாத இந்த லோகத்துல என்ன இருக்கு? நிச்சயமா நீ நினைச்சத பகவான் வெற்றிகரமா நிறைவேற்றி வைப்பார். அம்மா வராங்க. அம்மா படத்தை கொடுங்கம்மா. அம்மா, சாமி தரிசனம் அபிஷேகம் எல்லாம் நல்லபடியா நடந்ததுங்களா? எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஆமா, நீ ஏன் கோயிலுக்குள்ள வரல? காரை விட்டுட்டு தனியா வரதுக்கு மனசு இல்லைங்க. உங்களுக்கு எப்படி முருகன் மேல பக்தியோ அதே மாதிரி இந்த கார் மேல எனக்கு பக்திங்க. எல்போர்டு போட்ட ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்டுமே நடந்தது இல்லைங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குளிக்காம வண்டி எடுக்க கூடாதுன்னு. அதை மறைக்கிறதுக்கு இப்படி பொய் வர. இனிமே இப்படி செஞ்ச அப்பா கிட்ட சொல்லி உடனே ஆள மாத்திடுவேன். அச்சோ, அந்த மாதிரி செய்யாதீங்கம்மா. தலைமுறை தலைமுறையா உங்க வீட்டுல நாங்க வண்டி ஓட்டுறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. உட்காருங்கம்மா. ஐயா, காப்பி காப்பி கத்திட்டு காதல கேட்டதுங்க. பால் இல்லைங்கய்யா. பால் இல்லையா? வாங்குற பால்லாம் என்ன? கோயிலுக்கு சின்னவ கொண்டு போயிட்டாங்க. எந்த பாலையும் கோயில் 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 வர. அப்பா, ஏமா நீ செய்யற கொஞ்சமாவது நல்லா இருக்குதா? பால் எல்லாத்தையும் கோயில் கொண்டு போயிட்டு நான் காப்பி கூட குடிக்கிறேன். காஃபி எதுக்குப்பா? அமுதமே கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னம்மா அது? முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பாரு. வள்ளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காது. தாயில்லா பொண்ணாச்சேன்னு ஆசையா பூ வாங்கி கொடுத்தா அதை மாலையா கட்டி முருகனுக்கு போட்டுடுறேன். பொன் வாங்கி கொடுத்தா அதை வேல் செஞ்சு வச்சிடுறேன். துணிமணி எடுத்துக்கமான்னு சொன்னா அதை பட்டாடையா வாங்கி அந்த முருகனுக்கே சாத்திடுறேன். இப்படி எதை செய்யறதுக்கு சொன்னாலும் அதை முருகனுக்கே செய்ய சொல்லிடுறிய. உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதையும் அந்த முருகனுக்கே செய்ய சொல்லிடாரு. நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஆனா மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நானே தேர்ந்தெடுத்திருக்கேன். நாளைக்கு பார்த்துட்டு நல்ல பதில் சொல்லு. நீங்க சொல்றபடியே செஞ்சிருவோம். முதல்ல பொண்ணை வர சொல்லு. கோயிலுக்கு போயிருக்கிறா, இப்ப வந்துருவா. வந்துட்டாளே. வாமா வள்ளி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அம்மா கோயில்ல பாலாபிஷேகத்தை தடபடலாம் நடத்துறாங்க. அடிக்கடி கோவிலுக்கு போவாங்களா? அதாம மாப்பிள்ளை, மாப்பிள்ளையுடைய தகப்பனார் தாயார். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் விபூதி இட்டு மாட்டீங்க? நான் விபூதி பூசுற வந்தான். வேஷ்டி சட்டை போட்டு இருந்தா திருநீரு மேட்சா இருக்கும். புல் சூட்டுக்கு அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஓஹோ, சூட்டுக்கு சுண்ணாம்பு தான் மேட்ச் ஆகுமா? இது பவுடர் தான் மேட்ச் ஆகுமான்னு. அப்பா, கொஞ்ச நேரம் வந்துடுறேன். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பொண்ணுக்கு ரொம்ப மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கிறப்பா. காரணம் அவன் திருநீர் பூசல் என்றுதானே? இல்லப்பா, திருநீர் பூசிக்காதனால தீயவன்னு முடிவு பண்றவன் நான் இல்ல. கோட்டுக்கும் சூட்டுக்கும் இது பொருத்தமா இருக்காதுன்னு சொன்னாரே, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். நாகரிகமான பையன். அவன் சொன்னதுல என்னமா தப்பு? ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கிற மதிப்பை ஆண்டவருடைய பிரசாதத்துக்கு தரமாட்டேங்கிறாரே. நாளைக்கு சொத்துக்கும் சுகத்துக்கும் கொடுக்கிற மதிப்பை மனைவிக்கு கொடுப்பாருன்னு என்னப்பா நிச்சயம்? பணக்காரன், படிச்சவன், மரியாதையான பையன். நல்ல யோசனை பண்ணிக்கமா. அப்பா, எனக்கு புருஷனா வர்றவருக்கு ஊர்ல ஆஸ்தி தேவையில்லை, நெத்தியில விபூதி தான் தேவை. எந்த காலேஜ்ல படிச்சு பட்டம் வாங்கியிருக்காருன்னு பாக்காதீங்க, எந்த கடவுளுக்கு பக்தர்னு பாருங்க. உங்க முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல, கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறதா முக்கியம். வள்ளியம்மே, நீ சொல்ற இந்த லட்சணங்கள்லாம் படிச்சவனுக்கு இருக்காது, பண்டாரத்துக்கு தான் இருக்கும். பண்டாரமா இருந்தாலும் பரவாயில்ல, முருக பக்தரா இருந்தா போறோம். அறிவு இருக்கா அவனுக்கு? குறுக்க வந்து தொலைக்கிறிய. நான் மட்டும் பிரேக் போடலன்னா இன்னும் மண்டை கிழக்கா. என் முருகன் இருக்க வரைக்கும் ஒரு காலம் அப்படி நடக்க விட மாட்டோம். இல்ல, எனக்கு அவசரமா பணம் வேணும். எவ்வளவு வச்சிருக்கேன்? நோ நோ நோ, என்கிட்ட ஒரு பையன் ஒரு நயா பைசா கிடையாது, சுத்தமா கிடையாது, ஒரு காசு கிடையாது. சத்தியமா
இல்லைன்னு வாய் சொல்லுது, இருக்குன்னு கை சொல்லுது. எடு. விளையாடாத, விளையாடாத. எடு. கொடுத்துறேன். ஒரே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 5 ரூபா விட்டுட்டு பாக்கி எடுத்து. எனக்கு தேவை 25 ரூபாய். நீயே எடுத்துக்கொடு. முருகன் உங்களை காப்பாத்துமா? ஜெய் முருகா. காப்பாத்திட்டான். இந்தாங்க 25 ரூபாய். ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு காலையில முருகன் கோவில்ல குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்க ஊர் ஊரா கேட்டும் 25 ரூபாய் கிடைக்கல. மருந்து வாங்கி கொடுக்கலன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு ஆத்திரப்பட்டு கடவுளை கண்டபடி திட்டிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏன் முருகனை யாராவது குறப்பட்டாலோ திட்டினாலோ என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் பணத்தோட வந்தேன். கடவுளே கைவிட்டுட்டா, நீ வந்து காப்பாத்திக்கியப்பா. இல்ல இல்ல, அவன் தான் காப்பாத்துறான். அந்த முருகன் தான் காப்பாத்துறான். முருகா, எங்கே அந்த முருகன் தான் கொடுத்தான்னு 3 தடவை சொல்லுங்க பாப்போம். முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான். ஜெய் முருகா. அந்த குழந்தையை காப்பாத்து. ஜெய் முருகா, ஜெய் முருகா. தம்பி, நீ யாருன்னு சொல்லாம போறீங்க தம்பி? முருகன் அடிமைகளுக்கு முழு நேர தொண்டர். ஜெய் முருகா, ஜெய் முருகா. யாரும் வேலை செய்ய வேண்டாம், எல்லாரும் இப்படி வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்னங்க? வேலம்மை, கந்தர் அனுபூதியை காலமெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தோம். கால் கடுக்க கடுக்க அவன் மலையெல்லாம் ஏறி இறங்கிடும். கிருத்திகை பட்டி கிடந்தோம். அதுக்கு அந்த முருகன் செய்த துரோகத்தை பாத்தியா? அவன் ஒரு தெய்வமா? இரக்கமில்லாத அரக்கன், துரோகி. இல்ல, கருணையே உருவான தெய்வம். நினைச்ச மாத்திரத்திலே கவலையை வரட்டவன், கண்ணீரை தொடக்கிறவன். இனி ஒரு தடவை அவனை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் சும்மா விட மாட்டேன். எதுக்காக அவனை திட்டுறீங்க? கையில காசே இல்லாத எனக்கு இருக்கிற ஒரே பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் செய்வேன்னு முருகனுடைய காலை பிடிச்சு தினம் தினம் அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் முதலாளி பணம் தரேன்னு சொன்னப்ப கந்தன் கர்ண காமிச்சுட்டான்னு சந்தோஷப்பட்டு உடனே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்துட்டேன். நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த கல்யாணம் நின்று போனா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அது வரைக்கும் முருகா முருகான அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் சொன்னீங்க? 500 ரூபாய்ங்க. ஜெய் முருகா. யாரோ குறுக்க நின்னு வண்டி நிறுத்த சொல்றாங்க. வண்டியை நிறுத்துப்பா. ஜெய் முருகா. யார் நீங்க? கந்தன். எதுக்காக வண்டியை நிறுத்துறீங்க? வழிப்பறி பண்ண. திருட்டு ராஸ்கல், வழிப்பறி பண்ணவா? யாருகிட்டடா டேய்? மரியாதையா போய் அந்த மரத்தை பிடிச்சிட்டு நில்லு. என்ன பாக்குறீங்க? உன் கார் பேனட்ல பொருத்தி இருக்கிற வேலையும் உன் நெத்தியில இருக்க நீரையும் பார்க்கும்போது நீ ஒரு முருக பக்தை. பணம் இருக்கா? முருகன் கோயில் நன்கொடைக்காக கொண்டு போறேன். 5000 ரூபாய் இருக்கு. ஜெய முருகா. உன் பணத்துல உன் பக்தனுக்கு ஒரு சின்ன பங்கு. எடு பணத்தை. ஏன் சிரிக்கிற? நெத்தியில விபூதி, கழுத்துல உத்ராட்சம், கோயிலுக்கு போற கோலத்துல நிக்கிறீங்க. இதுல கொள்ளையடிக்க போறேன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ நம்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன நம்புறவங்களுக்கு நான் உதவி செய்தாகும். சீக்கிரம் எடு பணத்தை. உங்களை யார் நம்பியிருக்காங்க? கடைசி நேரத்துல ஒரு ஏழை கல்யாணம் நின்று போச்சு. பெண்ணை பெற்றவங்க பதறி போய் நிக்கிறாங்க. பணத்தோட வர்றேன்னு சொல்லிட்டு விடிய விடிய நின்ன யாரும் வரல. இப்ப நீ வந்த. பக்தன் மாதிரி வேஷம் போட்டு கோயிலுக்கு போறவங்க கிட்ட கொள்ளையடிக்கிறது ஒரு புது முறை போல இருக்கு. சாமி பேரை சொன்னா போலீஸுக்கு போக மாட்டாங்க இல்லையா? போலீஸுக்கு போனாலே எனக்கு கவலை இல்லை. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல என் கையில வச்சிருக்கு. பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. எடு பணத்தை. ₹500 எனக்கு போதும்.
இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மூலம் அந்த குமரக்கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்க போகுது. வரேன். நில்லுங்க. எந்த இடத்துல கல்யாணம்? இதே ஊர்ல வேல்சாமி தெரு 6ஆம் நம்பர் வீடு கும்ப லக்கணத்துல நாளை காலையில 9 மணிக்கு மேல கல்யாணம். ஜெய் முருகா. பத்திரமா கூட்டு போ. எனக்கு கோபம் வரத்துக்குள்ள தப்பிச்சுட்டான். இப்ப வருது எனக்கு கோபம். முதலாளி அம்மா நீங்க வண்டியில இருந்தீங்களேன்னு பார்த்தேன். இல்லன்னா நியூட்ரல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் அடி 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 அடிச்சுன்னு போயிருப்பேன். அதான் பார்த்தனே. மானம் போது, வண்டி எடு. ஐயோ அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமில்ல? தெரியும். ஆல்ரைட், உடனே புறப்படுங்க. அவன் சொன்ன இடத்துல ஏதாவது கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். வாம்மா, வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. யாரும் நகராதீங்க. அவனை காட்டுங்க. ஏமா, உங்களைத்தான். இந்த இடத்துல அந்த ஆள் இருக்கானா? இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சரி சரி வாமா. எவனோ ஒரு பூல் கல்யாணம் பேர்ல உன்னை ஏமாத்திருக்கான். வாங்க இன்ஸ்பெக்டர். ஆல்ரைட், நீங்க உங்க காரியத்தை பாருங்க. ஜெய் முருகா. முருகனுடைய சிருஷ்டிகள்ல அந்த கந்தன் ஒரு அற்புதமான படைப்பு. நெத்தியில விபூதி இருக்கு, இடுப்புல கத்தியும் இருக்கு, கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு, கருத்துல அராஜகமும் இருக்கு, குமரனுடைய பக்தியும் இருக்கு, கொள்ளையடிக்கிற சக்தியும் இருக்கு. வழிகாட்ட சரியான துணை இருந்தா கொள்ளைக்கார வால்மீகி ராமாயண காவியத்தை படைச்ச மாதிரி இந்த வழிப்பறை கந்தன் இன்னொரு கந்த புராணத்தையே எழுதிடுவாரு. யாரது? கந்தன். எதுக்காக வந்தீங்க? நன்றி சொல்ல. எதுக்கு நன்றி? கல்யாண வீட்டுல என்ன காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. போலீஸ பத்தி எனக்கு கவலை இல்ல. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல் என் கையில இருக்காருன்னு சொன்னீங்க. கல்யாண வீட்டுல என்ன கண்டது கதி கலங்கி போயிட்டீங்களே. கல்யாண வீட்டுல கதி கலங்குனது ஏன் கைக்கு விலங்கு வருமேங்கிறதுக்காக இல்ல. திருட்டு பணத்துல தாலி கட்டிக்கிட்டான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு களங்க வருமேங்குதான். இப்ப போலீஸுக்கு தகவல் கொடுத்தா தாராளமா கூட போவேன். எனக்கு தான் வக்கீல் கந்தசாமி இருக்காரு. யார் இந்த வக்கீல் கந்தசாமி? அவர் கோர்ட்ல இருக்க மாட்டாரு, கோவில்ல தான் இருப்பார். கையில பேனா இருக்காது, வேல் தான் இருக்கும். பணம் கொடுத்தாதான் உதவி செய்வேன்னு அடம் பிடிக்க மாட்டாரு. பக்தி இருந்தா போதும், பறந்து வந்து உதவி செய்வார். நீங்க முருக கடவுளை சொல்றீங்களா? ஆமா, இந்த அநாத கந்தனுக்கு அப்பாவும் அம்மாவும் அவன் தான். வழிப்பறி கந்தனுக்கு வக்கீல் அவன் தான். இவ்வளவு பெரிய முருக பக்தனா இருந்தோம் ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? அது குற்றம்னு உங்களுக்கு தெரியலையா? நிச்சயமா தெரியும். ஆனா கஷ்டப்படுற முருக பக்தர்களுக்கு உதவி செய்ய என்கிட்ட வசதி இல்லையே. அந்த வசதி இப்பவே உங்களை தேடி வந்துட்டா நிச்சயமா கொள்ளையடிக்கிறத விட்டுருவேன். அப்படின்னா நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு நீங்க தான் முதலாளி. நீங்க என்ன சொல்றீங்க? பக்தர்களுக்கு வறுமை வரக்கூடாதுன்னு நீங்க திருடி கொடுக்கறீங்க. ஒரு பக்தனுக்கு விலங்கு வரக்கூடாதுன்னு நான் இந்த அந்தஸ்து கொடுக்கறேன். நீங்க கொடுக்கறீங்க, நான் எந்த உரிமையில வாங்கிக்க முடியும்? எனக்கு கணவருங்கிற உரிமையில. அது நடக்காது வள்ளியம்மே. அப்பா, இவரு திருடன் தான் இருந்தாலும் பெரிய பக்திமான், உத்தமன், ஏழை பங்காளன் இப்படிலாம் நீ சொல்லலாம். ஆனாலும் திருடன் திருடன் தான். உன் மூடத்தனமான பக்தியை நம்பி ஒரு குற்றவாளியை மாப்பிளையா ஏத்துக்க நான் தயாரா இல்லை. அப்படின்னா நீங்க உங்க மகளை மறந்துடுங்க. வள்ளியம்மே, அப்பா, அவர் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கணவர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பெத்த தகப்பனைய சொத்து சுகங்களையும் உதறி தள்ளிட்டு ஒரு வழிப்பறிக்காரனை நம்பி போய் உன் வாழ்க்கையை கெடுத்து போறியா? இது முருகன் போட்ட முடிச்சு. ஆல்ரைட், இப்பவே அவன் கூட வெளியே போ. இந்த திருடனும் அந்த முருகனும் உன்னை எத்தனை நாளைக்கு வச்சு காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன்.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வாங்க போலாம். வள்ளியம்மே, இப்படி ஒரு கணவருக்காகத்தான் என் மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியும் சொன்னியம்மா. ஆமாங்க, அதை அவன் நிறைவேற்றிட்டான். முருகன் என்னைக்கு உங்களுக்கு துணையப்பாமா, தைரியமா இருக்கு. என்னங்க, சொல்லு வள்ளியம்மா. இன்னையில இருந்து நீங்க அடுத்தவங்க பொருளை பறிச்சு உதவி செய்யறதை விட்டுட்டு புரிஞ்சு போச்சு. அந்த முருக மேல சத்தியமா இனிமே வழிப்பறி செய்ய மாட்டேன். அது போதுங்க. நாம 2 பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்டினி கிடந்தாவது அவனுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். வள்ளியம்மே, என்ன திருத்தணுங்கிறதுக்காகவே உன்னை மனைவியாக்கி இருக்கான் அந்த முருகன். ஜெய் முருகா. கந்தா, எங்க போயிட்டா? கந்தா, ஐயா கூட்டிக்கிறேன். அந்த மன்னார் சாமி 1000 ரூபாய் பாக்கி தரணுமே, கேட்டியா? கேட்டுங்க, இன்னும் ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. நீ இங்க வேலைக்கு சேர்ந்து 3 மாசமா தான் அவங்கிட்ட போயிட்டு வர்ற. அவனும் இப்படியே தவணை சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பதான் வசூலிக்க போற? முருக பக்தருக்கு புள்ள கட்டிக்காரரு, கொஞ்சம் விட்டு பிடிங்க, சீக்கிரம் கொடுத்துருவாரு. பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தா வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராது. கரெக்டா கேளு. என்ன? சரிங்க ஐயா வணக்கம். அதிட வாங்க, கொஞ்சம் இருங்க, இவன் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி கந்தா, நீ போய் இந்த பத்திரத்தை பழனி செட்டியார்கிட்ட கொடு. சரி, 5000 பணம் தருவாரு. சரி, பத்திரமா கேட்டு வாங்கிட்டு சீக்கிரமா வந்து சேர். என்னங்க ஆளை பார்த்தா ரவுடி ஆட்டமா இருக்கு. இவனை போய் ரூபா வழங்கிட்டு சொல்றீங்க. புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன், நானே இருப்பேன். கந்தா, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. முருகா, இந்தாங்க, இந்த பணத்தை என் கணக்குல வர வச்சுங்க. நல்லது. வரேங்க. வணக்கம். முக்கிய அறிவு, பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கொண்டே இக்கோவில் திருப்பணியை செய்து வருகிறேன். அன்பர்கள் பெருமளவு பொருளுதவி செய்து முருக கடவுளின் அருள் பெற வேண்டுகிறேன். இங்கனம் முருகானந்த சுவாமி. முருகா 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 ஐயா, முருகா ஐயா, 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 கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாப்பா, எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, சத்தியம்தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? 10 வருஷமா பக்தர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி இந்த கோயிலை கட்டினேன். இன்னும் 5000 ரூபாய் இருந்தா கோபுரத்தை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த முயற்சி வெற்றி அடைகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு அந்த முருகன் பேரில் சத்தியம் பண்ணிட்டேன். இன்னையோட 10 நாள் ஆகும். என் எண்ணம் நிறைவேறல. ஒண்ணு இந்த கோயிலை கட்டி முடிப்பேன், இல்ல அவன் சன்னிதானத்திலேயே உயிரை விடுவேன். இதுதான் என் வைராகியம். ஆண்டவரே, உன் சோதனையை குற்றம் சொல்றதா இல்ல இவர் பக்தியை பாராட்டுறதானே தெரியல. எனக்காக மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் இறுதி மூச்சு அடங்கினாலும் அடங்கிடும். அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த திருப்பணியை நீ பொறுப்பேற்று முடிப்பியா? நாம 2 பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்டினி கிடந்தாவது அவனுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன், நானே இருப்பேன். தம்பி, இந்த திருப்பணியை நீ பொறுப்பேற்று முடிப்பியா? ஐயா, குடும்பத்தை காப்பாற்ற முடியலையேன்னு பல பேர் செத்துருக்காங்க. ஆனா கோயிலை கட்டி முடிக்கலையேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்ச உங்களை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். நீங்க இதை கட்டி முடிக்கலைன்னா உங்க ஆத்மா சாந்தி அடையாது, அந்த முருகனுக்கும் பெருமை கிடையாது. ஐயா, இப்பவே இங்கேயே இத பாருங்க, இந்த 5000 ரூபாயை உண்டியல்ல போடுறேன். ஜெய் முருகா, ஜெய் முருகா, முருகா முருகா முருகா. ஐயா, உங்க எண்ணம் தான் நிறைவேறிச்சு.
இப்ப சாப்பிடலாம்ல? கொடுப்பா சாப்பிடு. தம்பி எங்க போயிட்டான் யாரும் கூட சொல்லலையே. முருகா முருகா, யாரா இருந்தாலும் நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். ஐயா, உங்களை கேட்காம உண்டியல்ல போட்டது தப்புதாங்க. சத்தியமா சொல்றேன், நானும் என் பொண்டாட்டியும் ஆயுசு பூரா மாடா வளர்ச்சி இந்த கடனை அடைச்சிடறோம். என்ன மன்னிச்சுங்க ஐயா. உனக்கு மன்னிப்பே கிடையாது. டேய் வேலு, ஐயா, இவனை போலீஸ்ல ஒப்படைச்சு உள்ள வர சொல்லு. ஐயா ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா முருகா, இவன் பேர சொன்னதுனாலதான் நல்லவன் நாணயத்தை நினைச்சு நான் மோசம் போயிட்டேன். முருகா, முருகா, உன்னுடைய பக்தர்கள் நினைச்சு நடக்கலன்னா உனக்கு கலங்கம் வந்துருமேன்னு கொள்ளையடிச்சு கூட உன்னை நம்புறவங்க குறையெல்லாம் தீர்த்து வச்சாரு. நீ நிக்கிறதுக்கு நிழல் வேணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு ஊரார் படத்தை எடுத்து கொடுத்தாரு. எடுத்த திருப்பணிய முடிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அடியாருடைய உயிரை காப்பாத்த உழைச்சுதான் உன் பக்தர்களுக்கு உதவி செய்வேன்னு உண்மையில பண்ண சத்தியத்தை கூட மீறினாரு. ஏ, உன் பக்தர்களுக்கு உதவி செய்ய நீ நிக்கிறதுக்கு நிழல் கொடுக்க, உன் அடியாருடைய உயிரை காப்பாத்த. முருகா, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. உன்னை விட மேலான என் கணவர் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுல இடமில்லை. நீ இங்க இருக்க கூடாது, நான் இருக்க விட மாட்டேன். முருகா, நீங்க யாருங்க? என் பேர் நமச்சிவாயன். இவன் என்னுடைய பிள்ளை கந்தசாமி. அப்படிங்களா? இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட கந்தன்னு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்ல. ஆமா, அவனுக்கும் உங்களுக்கும் பல வருஷ பழக்கம். இவனுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறான். இப்ப கூட ஒரு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறான். அது மட்டுமில்லை, அவன் மனைவி வள்ளியம்மை வசதியா இருந்த காலத்துல என் மகனுக்காக என்னென்னவோ செய்திருக்கிறான். அதுக்காகத்தான் கந்தன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்த உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போக வந்திருக்கோம். ஆமா, இந்தாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு அவனை விடுதலை பண்ண ஏற்பாடு செய்யுங்க. சரியா இருக்கீங்க? ஐயா, 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 அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? உங்க முதலாளி உங்களை விடுதலை பண்ண சொல்லிட்டார், நீங்க போகலாம். ஐயா, என் மேல கருணை காட்டி விடுதலை பண்ண சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. இந்த உதவிக்கு காலம் பூரா நானும் என் மனைவியும் உழைச்சி கடனை தீர்த்தோம் ஐயா. உன் கடனை கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. யாருக்கு அது? கந்தசாமின்னு ஒரு சிறுவனும் நமச்சிவாயம்னு ஒரு பெரியவரும் இங்க வந்தாங்க. உனக்காகவும் உன் மனைவிக்காகவும் தான் ஓடோடி வந்ததா சொன்னாங்க. உன் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசத்தையும் பற்றுதலையும் பார்த்துட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவங்க முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நடந்தது கனவா நினைவான்னு தெரியல. யாருப்பா அவங்க? இந்த முருகனை தாங்க கேட்கணும். முருகா, முருகா, முருகனைத்தான் கேட்கணுமா? புரியலையே. அப்படிங்களா? நம்பினவர் கெடுவதில்லைங்கிறத நம்ம வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டிட்டான். முருகா, உன் பெருமையே பெருமை. வாசமா, அப்பா எப்படி இருக்காரு? அம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களையே நினைச்சு அழுதுட்டு இருந்தாரு. என் மக இஷ்டத்துக்கு வாழ விடலையே, அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாருமா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கே கல்யாணம் பண்ணணும்னு உங்களை ஊரெல்லாம் தேடி பார்த்தார். நீங்க அந்த நேரம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டாருமா. உங்களை கண்டுபிடிச்சு இந்த பத்திரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தார். நேத்துதான் நீங்க இங்க இருக்கிறதா தகவல் எனக்கு கிடைச்சது. இந்தாங்கம்மா. அது சரி, அப்பா ஏன் வரல?
அப்பா என்ன அவருக்கு? ஒரு காலமாய் 1 மாசம் ஆச்சுமா. அப்பா இறந்துட்டாரா? முருகா, உலகும் நீயே, எழு கடலும் நீயே, எழு பிறப்பும் நீயே, என்றும் அருள்வாயே. முருகா முருகா முருகா. பூமியெல்லாம் காத்து நிற்கும் மன்னவனே பொன்மலரே ஷண்முகா. பொய்கையிலே பூத்தெழுந்த வண்ண மலர் தாமரையே சரவணா. பூமியெல்லாம் காத்து நிற்கும் மன்னவனே பொன்மலரே ஷண்முகா. பொய்கையிலே பூத்தெழுந்த வண்ண மலர் தாமரையே சரவணா. ஓம் முருகா வேல் முருகா. ஓம் முருகா வேல் முருகா. கார்த்திகை பெண் கை வளர்ந்த கார்த்திகேயா. கார்த்திகேயா கார்த்திகேயா கார்த்திகேயா. கடல் கடந்தும் மனதை தொட்ட சுப்பிரமணியா. சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுப்பிரமணியா. கார்த்திகை பெண் கை வளர்ந்த கார்த்திகேயா. கடல் கடந்தும் மனதை தொட்ட சுப்பிரமணியா. தத்துவத்தின் பொருளுரைத்த சுவாமிநாதா. தர்மத்திற்கே வெற்றி தந்த செந்தில் நாதா. பூமியெல்லாம் காத்து நிற்கும் மன்னவனே பொன்மலரே ஷண்முகா. பொய்கையிலே பூத்தெழுந்த வண்ண மலர் தாமரையே சரவணா. ஓம் முருகா வேல் முருகா. ஓம் முருகா வேல் முருகா. கதவு தட்டி கை நீட்டு கை கொடுப்பான் வேல் முருகன். கவலையிலே அவனை எண்ணு கடன் அடைப்பான் வேல் முருகன். மாலையிட்டு விளக்கேற்று மனம் முடிப்பான் வேல் முருகன். வழித்துணைக்கு அழைத்து விடு வந்து நிற்பான் வேல் முருகன். ஒரு காலை இழந்தவர்க்கு மறுகாலே கார்த்திகேயன். கார்த்திகேயா கார்த்திகேயா கார்த்திகேயா. ஊனக்கண் இழந்தவர்க்கு ஞானக்கண் சுப்பிரமணியன். சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுப்பிரமணியா. தாயில்லா பிள்ளைகளுக்கு தாயாகும் வடிவேலன். தாம் என்பார் ஆணவத்தை தகர்த்தெறியும் சிவபாலன். ஓம் முருகா வேல் முருகா. ஓம் முருகா வேல் முருகா. கார்த்திகேயா கார்த்திகேயா கார்த்திகேயா. சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுப்பிரமணிய. ஐயா, கடந்த 10 வருஷமா கணவனும் மனைவி சேர்ந்து கடவுளுக்கு அவன் பக்தர்களுக்கும் செய்யற சேவையை நாங்கெல்லாம் கவனிச்சுட்டு தான் வர்றாங்க. ஆமாங்க, இந்த முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். அம்மா, இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன பலனா என் வீட்டுக்காரர் கந்த புராணம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் பிள்ளைங்க தேவாரமும் திருப்புகழும் படிக்கிறாங்க. என் குடும்பத்துல எல்லோருக்கும் பக்தி ஏற்பட காரணம் நீங்களும் உங்க கணவரும் தாமா. எல்லா பெருமையும் அவனுக்கு தான். அப்ப நாங்க வர்றோங்க ஐயா. வரேன். கமான் கமான் கமான். அவங்க எல்லாம் ஃபாரினர்ஸ், உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்காங்க. ஐ எம் லாரன்ஸ், மிஸ்டர் எட்வர்ட், வணக்கம். மிஸ்டர் டேவிட் வணக்கம். அண்ட் மிஸ்டர் பெட்ஃபோர்ட். முருகனை பத்தி புஸ்தகம் எழுத போறாங்க. ஆறுபட வீட்டுக்கும் போய் அங்க உள்ள வரலாறு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு உங்க உதவி தேவைன்றாங்க. தாராளமா என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில நீங்க போகலாம். சோமு, அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடு. நல்லது.
நீங்க You all today night stay eat sleep tomorrow morning going. I am all in all here. Driver here 12 years service. I see. Are you married? Marriage finished but only one wife. No children. Murugan's help. Next year go on. கமலா கூட பிறந்தவளே உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கப்பா. கமலா என்னடி ஆச்சு உனக்கு இப்ப? பின்ன என்ன எப்ப பார்த்தாலும் தங்கச்சி நினைப்புதானா? இப்படி தங்கைக்கு பிறகு தாரா நினைக்கிறோம்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே செய்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஒரு திருக்கங்கிற நினைப்பு இருந்தா கனகம் கனகம்னு கதறிட்டு வர மாட்டீங்க. உன்னை தொட்டு தாலி கட்டின தேதியிலிருந்து நான் இது வரைக்கும் கதறிட்டு தான் இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசி இருக்கிறோமா, தனியா ஒரு சினிமா டிராமான்னு போயிருக்கிறோமா, உட்கார்ந்து ரெண்டு பேருமே தனியா சாப்பிட்டு இருக்கிறோமா, இல்ல ரெண்டு பேரும் தனித்தனியா திடீர்னு கமலா வந்துற போது. எங்க கமலா இப்போ? தினம் தலையில 10 முழம் பூவை சுமக்கிறதுக்கு ஒரு காதலனை தேடி போயிருக்கா. ஏன் என் தங்கச்சிக்கு காதலிக்க தகுதி இல்லையா? அவ பார்த்து ஒரு பெரிய ஆபீசரா தான் காதலிப்பா. ஆபீசர் ஒரு டிரைவரை காதலிக்கிறான். டிரைவரையா? நிச்சயமா டிரைவரை காதலிக்க கூடாது. என் தங்கச்சியை ஒரு உயர்ந்த குடும்பத்துல தான் நான் கட்டி கொடுப்பேன். இப்பவே போய் அந்த டிரைவர் பைய தலையா சீமல நான் ஒரு அது இல்ல நான் ஒரு இது இல்ல நான் ஒரு எடுத்து உடனே அவசரத்துல பேசிட்டே இருந்தா எப்ப என் கழுத்துல தாலி தொங்க போகுது? தாலியை கட்டினா தொங்காம பிற நிக்கவா செய்யும்? நானா மாட்டேன்ற மந்திரம் சொல்றதுக்கு ஐயர் கிடைக்க மாட்டேங்கிறான். அப்படியே ஐயர் கிடைச்சாலும் கல்யாண மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. அவளோட டிமாண்ட் திருட்டு கல்யாணத்துக்கு பந்தலா மந்திரமா? இத பாருங்க, எங்க அண்ணன் ஒரு மாதிரி விஷயம் தெரிஞ்சா அருவாளோட ஓடி வருவாரு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஒரே இடத்துல நின்னா பொம்மை மாதிரி ஆயிடும். அப்போ என்ன விட்டுட்டு ஓட போறீங்களா? பின்ன முன்னாலே ரெண்டு துண்டா விழுந்து கிடக்க சொல்றியா? ஐயோ, எங்க அண்ணன் வராரு. எனக்கு தெரியாது. ஆவேசத்தோட வராரு. அறிவாளோட வருவான். அதோட இருந்தா வராரு. ஐயோ, நீ சுமங்கலியா இருக்கணும். அண்ணா, ரத்தத்தின் ரத்தமே, என் உடன்பிறப்பே, எனக்கா துரோகம் செஞ்ச அந்த அறிவு கட்ட மடைய பிச்சைக்கார பைய டிரைவர் எங்கே? மரியாதையா பேசுறா. டேய், நீ இங்கே இருக்கிற? நான் மாறிட்டேன்டா. மானாவும் இருப்பேன், குரோட்டன் சாவும் இருப்பேன்டா. வந்துட்டேன். சொல்லிட்டு அடிக்கிறேன். கேளுங்க. ஐயோ, எடுத்த கத்தில ரத்தம் படாம நான் உள்ள சொருவது இல்ல. சத்தியமா திருட மாட்டாங்க. ஏம்பா, இந்த திருட்டு பயலியா காதலிச்ச இவன் முக்கா மனுஷனாச்சே, உனக்கு எப்படி பொருந்தும்? இவன் இல்லனே, அவர் தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சுட்டாரா? சத்தியமா திருட மாட்டாங்க. என்ன விட்டுடுங்க. அப்பா, இது வரைக்கும் திருண்டது இந்த குத்து வழக்கு உள்பட உண்ணுதுன்றியா? குடடா, ஓடடா. கனகு, நீ தங்கச்சியை ரூமுக்குள்ள வச்சு போட்டு இதே குத்து வழக்கை ஏத்தி இதே தட்டுல கல்கண்ட வச்சு உயர்ந்த இடத்துல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இந்த நோஞ்சானியா காதலிக்கிறேன். என் காதலியவா வச்சு பூட்டன்ற? நான் டிரைவரா? டேய், அத்வான காதல் இல்லடா இது, அமர காதல். நீ பூட்டினா என்ன? சாவி இல்லாம பூட்ட தெருக்கு தெரிஞ்ச வேண்டாம். நானு என் காதல் எப்படி வளருதுங்கிறத நான் காட்டுறேன். என்ன வள்ளி? என்ன ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க, நம்ம வீட்டுல தங்கியிருந்த வெளிநாட்டுக்காரங்க முருகன் சிலையை கடத்திட்டு போயிட்டாங்க.
போற வழியில கார் விபத்துக்குள்ளாகி நம்மளோட தென்னந்தோப்புல மயங்கி கிடக்குறாங்க. நீ அவங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே படுத்திருக்க, அதனாலதான் அப்படி எல்லாம். இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து நான் என்ன கனவு கண்டாலும் அது அப்படியே பலிச்சிடும். வாங்க வாங்க போய் பார்க்கலாம். நம்பிக்கை இல்ல. வழியுமே, நீ சொன்ன மாதிரி சிலையை காண அவங்களை காணும். விபத்து எங்க சொன்னேன்? நம்மளோட தென்னந்தோப்பு பக்கம். வா. நிறுத்து. முருகா, முருகா, பரவாயில்ல, முருகன் உங்களை மன்னிச்சிருவான். சார், எங்க முத திட்டம் இதான், கடைசி திட்டம் இதான். நாங்க முருகனோட பக்தர்களா உங்க வீட்டுக்கு வரல. நீங்க பூஜை பண்ற லார்ட் முருகா ஸ்டாச்சு மேலே நிறைய ஜுவல்ஸ் இருக்கிறத கேள்விப்பட்டு திருட்டி போக வந்தோம். See my dear brothers, முருகனுடைய ஹார்ட்ட திருண்ணா அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா அவர் சிலையே திருண்ணா தலையில பேண்டேஜ் கொடுப்பார். வெரி சாரி பிரதர். இந்த பாட்டிலே லார்ட் முருகா யார் மடியில இருக்குதோ? தகப்பன் சிவபெருமான் மடியில. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். தான் உயிரையே கொடுத்த பக்தனானாலும் தாங்கிற அங்கிருந்து வந்துட்டா அடக்காம விடவே மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். சர்வேஸ்வரா, அழைத்தீர்களாமே? ஆம் திருத்தொண்டரை, தங்களை போன்ற சிறந்த சிவபக்தன் வேறு யாருமே இல்லை என்று கைலாயத்தில் உள்ள அனைவரையும் அவமதித்தீர்களாமே. ஆமையரே, நான் மன்னனாக இருந்தும் எனக்கென்றிருந்த ஒரே மைந்தனை தங்களுக்காக கரிசமைத்து விருந்தளிக்கவில்லையா? என்னை போன்ற சிவபக்தன் உலகிலும் இல்லை என்று தாங்கள் தானே கூறினீர்கள். அப்படி இருக்க தங்களை தவிர மற்றவர்களை நான் ஏன் மதிக்க வேண்டும்? நல்லது நல்லது. பூலோகத்தில் காரைக்காடு என்று ஒரு சிற்றூர் இருக்கிறது. அங்கு காரைக்காட்டு நங்கை என்ற ஒரு ஏழை தாய் இருக்கிறார். சென்று பார்த்து வருவோம். கறி கட்டினாங்க. அம்மா, இந்த நெல்லு குத்துனதுக்கு கூலி. பிட்சாம் தேகி, பிட்சாம் தேகி. பாருங்க சுவாமி, பாருங்க. உனது மைந்தனா? ஆமாம் சுவாமி. நல்லது. தினமும் நீ சிவனடியார்களுக்கு அன்னம் படைப்பதாக யாம் கேள்விப்பட்டு வந்தோம். உண்மைதான் சுவாமி. அப்படி என்றால் நாங்கள் நீராடி சிவ பூஜை செய்து வருகின்றோம். ஏற்பாடு செய்து வை. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அம்மா, அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. உட்கார். என்ன தாயி, தினம் எனக்கு வடித்த கஞ்சி தானா? இன்றைக்காவது கொஞ்சம் சுவாதம் போடக்கூடாதா? அடியார்களுக்கு போக மீதம் இருந்தால் உனக்கு தருகிறேன். இப்பொழுது இதை குடித்து பசி ஆற்றிக்கொள். நான் சென்று இலைகள் பறித்து வருகிறேன்.
துரோகி! அடியார்களுக்காக வைத்திருந்த அன்னத்தை உண்டு அவதாரம் செய்து விட்டாயே! என் விரதத்தை கெடுக்கவா என் வயிற்றில் பிள்ளையாய் பிறந்தாய்? உன்னை ஐயோ! என் மகன் இறந்து விட்டானே! ஓம் நமச்சிவாய்! ஈசனே, அடியார்களும் வந்து விட்டார்களே! இப்போது நான் என்ன செய்வது? ஓம் நமச்சிவாய்! இதோ வந்துவிட்டேன். தாயே, பசி எங்களை வாட்டி வதைக்கிறது. இதோ வந்துவிட்டேன் சுவாமி, சற்று பொறுங்கள். விரைவில் வருகின்றாயா, இல்லை வேறொரு இல்லத்திற்கு சென்று எங்கள் பசியை ஆற்றிக் கொள்ளவா? தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இன்னொரு இலை போட்டு அதிலும் பரிமாறி. உன் மகனை அழைத்து அமரச் செய். சுவாமி, ஏன் தயக்கம்? இப்போதுதான் அவன் மாமன் வந்து அழைத்து சென்றான். பிள்ளை இல்லாத போது நாங்கள் உணவருந்த மாட்டோம். சென்று அவனை அழைத்து வா. மாமன் வீடு வெகு தூரத்தில் இருக்கிறது. அழைத்து வருவதென்றால் 3 நாட்கள் ஆகும். சுவாமி, 1000 தவறுகள் செய்திருந்தாலும் என்னை மன்னித்து என் விரதத்தை நிறைவேற்றி தாருங்கள். முடியாது. பிள்ளை வந்தால் ஒழிய இங்கே நாங்கள் உணவருந்த மாட்டோம். தொண்டரை புறப்படும். சுவாமி, நீங்கள் உணவருந்தாமல் போன இதனால் வரை நான் கடைபிடித்து வந்த விரதம் பயனில்லாமல் போய்விடும். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உணவருந்தி விட்டு போங்கள். நீ என்ன சொன்னாலும் சரி, உன் எண்ணம் ஈடேறாது. உங்களை போக விட மாட்டேன். எந்த விரதம் பங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என் ஒரே மகனை கொண்டேனோ அந்த விரதம் பூர்த்தி அடையாமல் ஒரு அடி கூட போக விட மாட்டேன். உட்கார்ந்து உணவருந்து விட்டு என் விரதத்தை முடிக்கப் போகிறீர்களா? இல்லை, என் மகனை கொண்டது போல் உங்களையும். தாயே, தாயே, கொஞ்சம் போது, கொஞ்சம் போது. தாயே, உன்னுடைய விரதத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் ஒரு சிறு நிபந்தனை. இறந்து போன உன் மகனின் பெயரை சொல்லி 3 முறை கூப்பிடு. அந்த ஓசையாவது எங்கள் காதுகளில் விழட்டும். கூப்பிடு தாயே, கூப்பிடு. சிவனேசா, சிவனேசா, சிவனேசா. சிவனேசா, சிவனேசா, கண்ணே, நீ இறந்து போன குழந்தை உயிரோடு வருவதென்றால் வந்தது எம்பெருமானே.